டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ நாளாக தமிழக அரசால் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சென்னை சைதாப்பேட்டை MC ராஜா மாணவர் விடுதி வளாகத்தில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்த கட்டிடத்தில் 484 மாணவர்கள் தங்கி படிக்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் முதலமைச்சர் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்படுகிறது. பாஜக அதிமுக கூட்டணி இயற்கையான கூட்டணி என தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு நேற்று வந்திருந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரன் சென்னை அருகே உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பாஜக இயற்கையான கூட்டணி என்றும் 2026 தேர்தலில் வெல்வோம் என்றும் தெரிவித்தார். நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட MLAக்களை கொண்டுள்ள பாஜகவிற்கு மாநில தலைவராக இருப்பது தனக்கு கிடைத்த கௌரவம் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். மதுரையில் வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் திமுக பொதுக்குழுவை கூட்ட கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் திமுகவும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பொதுக்குழுவை கூட்ட திமுக திட்டமிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட உள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக நீடிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் OPS, சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை ஒருங்கிணைக்கப்படுவார்களா என கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை என விளக்கம் அளித்திருந்தார். எனவே OPS, டிடிவி தினகரன் கூட்டணியில் இடம்பெறுவார்களா என்ற கேள்வி எடுத்தது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள டிடிவி தினகரன் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாகவும் திமுக ஆட்சி தொடரக்கூடாது என நினைக்கக்கூடிய ஒத்த கருத்துள்ள கட்சிகள் அனைத்தும் இதில் இணையலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவிலுள்ள சமணர்களின் திருவிழாவான மகாவீர் ஜெயந்தி அன்று மதுக்கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூட உத்தரவிடும் தமிழக அரசு அவர்களை விட பெரும்பான்மை சமூகத்தினரான கிறிஸ்துவ பெருமக்களின் கோரிக்கைகளுக்கு சிறிதும் மதிப்பு அளிப்பதில்லை என குற்றம் சாட்டினார். எனவே கிறிஸ்தவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை தமிழக அரசு மூட வேண்டும் என்றும் இதை இந்த ஆண்டு முதலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியதற்காக அமைச்சர் பொன்முடி பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். சைவ வைணவ மதங்களை புண்படுத்தும் வகையில் பெண்களை தொடர்புபடுத்தி பேசியதற்காக அமைச்சர் பொன்முடி சர்ச்சையில் சிக்கினார். இதற்கு திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து முதலமைச்சர் நீக்கி உத்தரவிட்டார். இந்த நிலையில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி தான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வ மன்னிப்பு கேட்பதாக பொன்முடி விளக்கமளித்துள்ளார்.
முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்ட நிலையில் இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்களும் கருத்துக்களும் எழுந்துள்ளன. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் திரைமறைவு நெருக்கடிக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருப்பதாக செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். பாஜக அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சைவ வைணவ சமயங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி அமைச்சர் பொன்முடி தனது கட்சி பதவியை இழந்துள்ள நிலையில் மற்றொரு அமைச்சர் ஏவாவேலு பேசியிருப்பது தற்போது புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரமேரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சைவ வைணவ கோவில்களில் சோலிக்கே பீச்சே கியாக என்ற பாடலை பாட முடியுமா என கேட்டுள்ளார். அவரது பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகிறது. தனது பழைய பங்காளியான அதிமுகவை பாஜக பகிரங்கமாக சேர்த்திருப்பது பெரிய ஆச்சரியம் இல்லை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தாவேக திமுக இடையேதான் போட்டி என்றும் அவர் கூறியுள்ளார். இனி கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி சுதந்திரமாக செயல்பட போவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். இதனால் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இனி ஒவ்வொரு விவகாரத்திலும் சிக்ஸர் அடிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். தனக்கென இனி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். அதிமுகவை ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் இபிஎஸ் ஒப்படைத்து விட்டதாக முன்னாள் எம்பி KC பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இபிஎஸ் தன்னுடைய சுயநலத்திற்காக வழக்குகளில் இருந்து தன்னையும் தன்னுடன் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களையும் மற்றும் பினாமிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவை ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் ஒப்படைத்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் முன்னாள் எம்பி KC பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் கூட்டணி குறித்து தேமுதிக இன்னும் முடிவு எடுக்கவில்லை என பிரேமலதா தெரிவித்துள்ளார். வரும் 30ஆம் தேதி தர்மபுரியில் நடைபெற உள்ள செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை தேமுதிக நிதானமாகத்தான் முடிவு எடுக்கும் என்றும் பிரேமலதா கூறியுள்ளார். குட் பேட் அக்லி படம் வசூலில் சக்கை போட்டு வரும் நிலையில் நடிகர் அஜித் மறுபுறம் கார் ரேஸில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். அடுத்த கார் ரேஸுக்கு அவர் தயாராகிவிட்டார். இம்மாதம் நடைபெறும் GT4 யூரோப்பியன் சீரியஸ் தொடரில் அஜித் பங்கேற்க உள்ளார். இப்போட்டி பிரான்சில் பால் ரிச்சர்ட் சர்க்கியூட்டில் நடைபெற உள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.